preparing for a banking exam, the second year, when you complete your degree, you get an offer from the public sector banks. Or you are targeting to become a taxation consultant, auditor, log in your ICMA nowadays it is called. Log in your ICMA or chartered accountancy course, parallelly doing MCOM. Don't do it after completing MCOM. Or you want to get employed in some company as a, accounts and finance department or marketing whatsoever, then complete your degree, attend your campus. That is the least opportunity, I could say, because the potential is more. After completing, the 23 years, the education is around 19-20 years of education. Just landing into a private job, I don't suggest that. With the 15,000-20,000 salary, no. Aim for a better job. What is the maximum salary after completing this degree somebody can get? Can anybody comment on that at least? Ilakya not audible, ma. What is the maximum salary you can get after completing this degree? Let us see the people dream. Come on. See, I'm not your regular teacher. I'm not going to touch on your internals, touch on your attendance. So feel free to discuss. We have another 15 minutes of time. பேசுங்கப்பா, பேசுறதுக்கே யோசிச்சா எப்படி? எம்காம் முடிச்ச உடனே மேக்ஸிமம் salary என்ன கிடைக்கும் தெரியுமா? 10 to 15,000 சார். 10 to 15,000. அது உங்களுடைய அசம்ஷனா இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் வாங்குறாங்களா? எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் சார் வாங்குறாங்க. வெரி குட். வேற யாராச்சும்? வேற யாராச்சும்? சொன்னது ஒரு வகையில கரெக்ட். இந்த கிரவுட்னு சொல்லுவோம். கிரவுட்ல 1 or 2 தான் வந்து லீடரா இருப்பாங்க. மீதி எல்லாமே நார்மல் கிரவுட் தான். நார்மல் கிரவுடா இருந்தீங்கன்னா இந்த 10 to 15 அதை விட கம்மியா தாங்க சேலரி கிடைக்கும். ஸோ இப்போ இங்கில இருந்து எத்தனை பேர் வந்து நான் சொல்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்றீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா வந்துட்டு 50 to 75,000 சேலரி வாங்குவாங்க. சார் அப்படி என்ன சார் ஒரு கிராஜுவேட்டுக்கு ஜாப் இருக்கு? See, அது எம்காமுக்குன்னு இல்லை, எனி கிராஜுவேட் கேன் அப்ளை ஃபார் தட் பொசிஷன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிரேட் பி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிரேட் பி ஆஃபீஸர்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு சேலரி தெரியுமா? 75,000 பெர் மந்த்ங்க. இது வந்து பிகினிங் சேலரி தாங்க. இது நல்லா புரிஞ்சுங்க, இது பிகினிங் சேலரி தான். இது நீங்க ப்ரமோஷன் ஆக ஆக அதிகமாகிட்டே இருக்கும். ரைட்? ஸோ நார்மலாக ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணுறவங்களுடைய மைண்ட் செட்டும் ஆர்பிஐ போகிறவங்க மைண்ட் செட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸுங்க? நார்மலாக ஒரு எஸ்பிஐயில் வேலைக்கு போகிறதுக்கும் ஆர்பிஐயில் வேலைக்கு போகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஆர்பிஐ இஸ் பாலிசி மேக்கிங் ஏரியா. ஒரு பேங்க் எப்படி நடக்கணும்னு ரூல்ஸ் போடுற இடங்க அது. ரைட்? சிம்பிளாக சொன்னதுதான். ஸோ நீங்கள் பாலிசி மேக்கராக இருக்க போறீங்களா இல்லை பாலிசி எக்ஸிக்யூட்டராக இருக்க போறீங்களான்னு முதல்ல டிசைட் பண்ணுங்க. இல்லை சார் பாலிசி மேக்கிங்லாம் தலைவலி, நான் எக்ஸிக்யூஷனே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல்லாம் கிட்டத்தட்ட ப்ரிப்பரேஷன்லாம் அதே தான். ஆனால் இவர் எண்டிங் அப்னா பப்ளிக் செக்டர் பேங்க். ஸ்டார்டிங் சேலரி would be 28,000 30,000. நீங்கள் இந்த 75,000 வாங்குறதுக்கு 10 வருஷத்துக்கு மேலே 15 வருஷத்துக்கு ஆயிடும். எய்ம் பண்ணும்போது பெருசாக எய்ம் பண்ணாதான் நீங்கள் சின்னதாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இப்போ சொன்ன அந்த சேலரி உங்களுக்கு நெட்ல இருந்தே காட்டுறேன். பிகாஸ் நான் ஏதோ சொல்றேன் நீங்க நினைக்க கூடாதுல்ல. என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஆர்பிஐ கிரேட் பி சேலரி என்ன போட்டிருக்காங்க? இனிஷியல் மந்த்லி என்ரோல்மெண்ட் 77,000,
208 approximately. Depends on the city you are getting posted. Slightly it will go up and down. But 75,000 guaranteed. அந்த டவுட்டுமே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, 23 வயசுல 75,000 சம்பளம் எப்படி இருக்கும்? ரைட். எல்லா பேங்க் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும், அதையும் பார்த்துங்க. நீங்க ஒரு எடுத்த உடனே ஒரு மிட் லெவலுக்கு போயிடுவீங்க. இந்த ஜாபுக்கு வந்து ஒரு யூஜி, பிபிஏ, பிகாம் என்ன யூஜி படிச்சாலும் இட் இஸ் ஃபைன். பட் இதுக்கான ட்ரைனிங் நீங்க எடுக்கணும் பேரலா. எம்காம் முடிச்சுட்டு இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணக்கூடாதுங்க. எம்காம் படிக்கும் போது இதுக்கான ட்ரைனிங்ஸ் நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா எம்காம் முடிக்கும் போது பிளேஸ் ஆகுங்க. ஸோ இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்க கெப்பாசிட்டிக்கு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. குருவி ஒரு மேக்ஸிமம் ஹைட் பறக்கும், பருந்து அதோட ஒரு மேக்ஸிமம் ஹைட் பறக்கும். சரிங்களா? உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் சொல்ல முடியாது. ஒரு கெப்பாசிட்டி கம்மியா இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் போய் இந்த வேலைக்கு தான் நீ படிக்கணும் நான் புஷ் பண்ண விரும்பலைங்க. ஏன்னா அவரோட கெப்பாசிட்டிக்கு அவர் என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். புஷ் பண்ணனா ஸ்ட்ரெஸ் தான் வரும், அவுட்புட் வராது. ரைட். ஸோ இதெல்லாம் இது மாதிரி நிறைய இருக்குங்க. நீங்க கவர்மெண்ட் ஜாப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, கவர்மெண்ட் கரியர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சொல்றேன் இல்லையா, நார்த் இந்தியன்ஸ்லாம் அதிகமா வேலை வாங்கிட்டாங்க. ஏன்னா நம்மளாம் அப்ளை பண்றதே இல்லைங்க, அதுதாங்க பிரச்சனை. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நம்ம ஆளுங்க அதிகமா அப்ளை பண்றது இல்லை. அப்ளை பண்ணாம அப்புறம் எப்படி கிடைக்கும்? இதுக்கான ட்ரையும் பண்றது இல்லை. நம்ம ஆளுங்களுடைய மேக்சிமம் டார்கெட்டே வந்து டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே முடிஞ்சிருங்க. அதையும் ஒழுங்கா படிக்கிறாங்களான்னா கிடையாது. இது எக்ஸாம் வந்தா படிக்கிறது அது மாதிரி இருக்காங்க. ஸோ யூ ஃபிக்ஸ் யுவர் டார்கெட். இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எங்க போய் நிக்கணும்ன்றது இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கான ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. எதர் கோச்சிங் கிளாஸ் போறதா, இல்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் குரூப்பா சேர்ந்து படிக்கிறதா. சரி, நான் எம்பிஏ படிக்கும் போதும் வி ஹாவ் அ ஃபினான்ஷியல் இஷ்யூஸ். அப்ப என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வருது. இப்போ ஆர்பிஐ கிரேட் பி ஆஃபீஸருடைய கோர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு 15,000 to 25,000 ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் இது நீங்க ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ இது கிளாஸ் போக வேண்டியது. சார் எல்லாராலையும் 25,000 பே பண்ண முடியுமா சார்னா கண்டிப்பா முடியாது. அது நான் வந்து எல்லாரும் பே பண்ணி தான் போகணும்னு நான் சொல்லலை. இன்னொரு வழி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆளுங்க 2,500 ரூபா போட முடியும். கரெக்டா? உங்கள ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டா நாமினேட் பண்ணுங்க அந்த கோர்ஸ்க்கு. அவன் போயிட்டு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த மெட்டீரியல்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி நீங்க வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். நாலேஜ் ஷேரிங் ஐடியா அட் எக்கனாமிக்கல் காஸ்ட். இதை நம்ம யாரையும் ஏமாத்தல. ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் போய் லேர்ன் பண்ணிட்டு மீதி 10 பேருக்கு யாரெல்லாம் அவருக்கு ஃபீஸ் வந்து ஃபண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை நாங்கள் பிஜி பண்ணப்போ நாங்கள் வந்து எங்களை அப்ஸ்கில் பண்ணிக்க நிறைய கோர்சஸ் தேவைப்பட்டது. பட் எல்லா கோர்ஸ்லையும் எல்லாரும் போய் பூந்துக்க முடியாது. இந்த ஃபினான்ஷியல் கன்ஸ்டன்ட் தான் நான் சொல்ற விஷயம். ஸோ இது மாதிரி என்ன விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க. அடுத்த கட்டம் வந்து பாத்தீங்கன்னா, இதுல எத்தனை பேர் வந்து சார் நான் ஃபர்தரா ரிசர்ச் பண்ண போறேன், நான் ஃபர்தரா வந்து டீச்சிங்க்கு தான் வரணும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் எடுக்க போறேன், ஒரு காலேஜில் போய் நான் வந்து ப்ரொஃபஸராவோ லெக்சரராவோ ஒர்க் பண்ண போறேன், அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? யாராவது இருக்கீங்களா உள்ள? எஸ் சார். ஓகே. ஆன்சிட் ஜார்ஜ் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தெரியுமாமா? பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுங்க சார். பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணு, தட் இஸ் ஒன் ஆங்கிள். பிஹெச்டி நீங்க அட்மிஷன் போடுறதுக்கு நெட் எக்ஸாம் தெரியும் இல்லையா? எஸ் சார். ஃபியூச்சர்ல டீச்சிங்ல நீங்க கவர்மெண்ட் ஜாப் போறீங்க அப்படின்னா ரெண்டுமே தேவைங்க. நெட்டும் வேணும், பிஹெச்டியும் வேணும். ஓப்பனா சொல்லலை, பட் நீங்க செலக்ஷன் கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா தெரியும். நெட்டுக்கு 7 மார்க்கும் பிஹெச்டிக்கு 20 மார்க்ஸும் அவார்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிஹெச்டி முடிக்கிறதுனா 20 மார்க்ஸ் வராது, வேலைக்கு போக முடியாது. நெட் முடிக்கிறதுனா 7 மார்க் வராது, அவங்க வேலைக்கு போக முடியாது. ஓகே சார். ஸோ 2 சைடுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இப்போ நீங்க பிஜி செகண்ட் இயர் போகும்போது நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. நெட் எக்ஸாம் பிஜி செகண்ட் இயர் தாங்க சார். புரியலமா? இப்போ பிஜி செகண்ட் இயர் தாங்க சார் படிக்கிறேன். ஓகே, செகண்ட் இயர்ல மிக்ஸ் ஆயிருக்கீங்க. ஓகே, அப்படின்னா நீங்க வந்து இப்போ வர்ற நெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க சார், பண்ணல. அப்போ நெக்ஸ்ட் நெட் எக்ஸாம் தான் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். ஏன்னா பிஜி படிக்கிறவங்களுக்கு நெட் எக்ஸாம்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நம்பர் 1, நீங்க வந்துட்டு பிஜி முடிச்சுட்டு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், செயில், கெயில் இது மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்ல, பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் இது மாதிரி ஆர்கனைசேஷன்ல போய் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா
உங்களுக்கு கண்டிப்பா நெட் எக்ஸாம் ஸ்கோர் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். லாஸ்ட் 10 இயர்ஸா நான் சொன்ன இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் எதுவுமே அவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் நடத்தல. நல்லா புரிஞ்சுங்க. அவங்க நெட்டோட ஸ்கோர் தான் எடுத்துக்கிறாங்க. ரீசெண்ட் நெட் எக்ஸாம் உடைய ஸ்கோர் தான் பிஎஸ்சிக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண மாதிரி கணக்காயிடும். வெறும் இன்டர்வியூ அட்டன் பண்ணா போஸ்டிங் வருங்க. இந்த போஸ்டிங்கும் சம்பளம் வந்து 50-60,000 இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். செகண்ட் பெனிஃபிட், நெட் எக்ஸாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஹையஸ்ட் ஸ்கோர் வந்தது. மினிமம் குவாலிஃபையிங் ஸ்கோர் எடுத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து ஜேஆர்எஃப்னு சொல்லுவோம், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ. ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ. ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஆர்எஃப்னு சொல்லுவோம். அதாவது நீங்க இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ சர்டிஃபை ஆன உடனே வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல, காலேஜ்ல, யூனிவர்சிட்டியில ரெகுலர் பிஹெச்டி பண்ண ஆரம்பிக்கணுங்க. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் ஃபண்டிங் ரிசீவ் பண்றதுக்கு கேப்பபிளான இன்ஸ்டிடியூஷன் பார்த்துட்டு பண்ணணும். ஏன்னா ஜேஆர்எஃப் முடிச்சா மாசம் 25,000-30,000 வரைக்கும் உங்களுக்கு யூஜிசி பே பண்ணுவோம். நீங்க டிகிரி முடிக்கிற வரைக்கும் மாசம் 25,000 சம்பளம் யோசிச்சு பாருங்க. பிஹெச்டி நீங்க அடுத்த 3 இயர்ஸ்ல முடிக்கலாம். ரெகுலர் பண்ணீங்கன்னா, பார்ட் டைம் பண்ணா 1 இயர் எக்ஸ்ட்ரா ஆகும். புரியுதுங்களா? ஸோ ஜேஆர்எஃப் நீங்க முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே அதனுடைய வேலிடிட்டி முடிஞ்சிடும். அது 2 இயர்ஸ் கழிச்சு ஜேஆர்எஃப் வேலிட் கிடையாது. அதுக்கப்புறம் அது நார்மல் நெட்டுன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஜேஆர்எஃப் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் போகும்போது பாத்தீங்கன்னா 10 மார்க் வருங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஜேஆர்எஃப் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப், அதாவது நான் டீச்சிங் ஜாப் போகும்போது 10 மார்க் வரும். சரி சார், டீச்சிங் ஜாப்ல என்ன ஒரு பெனிஃபிட் மற்ற ஜாப்ல இல்லாத பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஒரு பேங்க்ல இருக்கிற அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்க ப்ரொஃபஸருடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. இந்த கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப கம்மி. கரெக்டுங்களா? பட் அதே வந்து இந்த கவர்மெண்ட் பேங்க்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒர்க் பண்றாங்கன்னா அவருக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் நிறைய இருக்கு. பிகாஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த ஜாப். அது அவங்களுக்கு பிடிச்ச அந்த வேலையை எடுத்துக்கிறாங்க. நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. But it is preferably who needs a good work-life balance. If you are getting into a government job, then life will be perfect. Private, there are ups and downs. Okay, fine. Generally, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த செஷனை நம்ம பார்க்க போறோம். கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க எங்க போகணும் அப்படின்றதே தெரியாம நீங்க மூவ் பண்ணீங்கன்னா அது வந்து நாட் அட்வைசபிள். ஏன்னா யாருமே வந்து 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறோம்னு கேட்டப்ப பதிலே சொல்லல. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நான் ஜென்ரிக்கா எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றதுன்றத பத்தி தான் நீங்க பேச போறோம். இட்ஸ் நாட் வித் நெட் எக்ஸாம். ஜெனரல் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பேஸ் ஒர்க். First of all, try to collect the material. If you are preparing on your own, try to collect the material. If you are joining in the institute or academy, they will take care of these things. Sir, how to identify whether I am strong or weak in a particular subject matter? Like bank exam எழுதுறீங்கன்னு எடுத்துக்கலாமே. அதில் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் வரும், லாஜிக்கல் ரீசனிங் வரும், கிராமர் செக்கிங் வரும், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வரும். எதுல நல்லா இருக்கேன் எதுல வீக்கா இருக்கேன்னு எப்படி தெரியும்? ஸோ இது வந்து நார்மலாக கேட்டால் நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், நான் வீக்காக தான் இருக்கேன்னு ஏதாவது சொல்லுவாங்க. எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 5 எக்ஸாம் எழுதி பாருங்க. எழுதிட்டு அந்த யூனிட் வைஸ் நான் சொன்னேன்ல, லாஜிக்கல், மேத்தமெட்டிக்கல், கம்ப்யூட்டர், அது மாதிரி செக்ரிகேட் பண்ணி வேல்யூவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க எதில் வழக்கமாக கம்மியாக ஸ்கோர் வரும் பார்த்தீங்கன்னா அது நீங்க வீக் ஏரியான்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த ஏரியா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான், டைம் டேபிள் இருக்கணுங்க. நிறைய டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். எல்லாருக்குமே 24 hours தான். சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கு அதே தான் கடவுள் கொடுத்துருக்காரு. ஃபெயில் ஆயிட்டு ரீசன் சொல்லிட்டே இருப்பாங்க. உங்களுக்கும் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 24 hours நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? ஒரு நாளைக்கு நீங்க காலேஜில் இருக்கிற டைம் தவிர்த்து, இல்லை காலேஜில் இருக்க டைம்லேயே ஃப்ரீ டைம் எப்படி நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, இல்லை வந்துட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டு எப்படி ஒரு 3-4 hours எஃபெக்டிவா நீங்க லேர்னிங்ல கொண்டு வரீங்க, எல்லாமே விஷயம்.
ஸோ டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா அந்த டைம் டேபிள் விட்டு நீங்க டீவியேட் ஆகக்கூடாது. இப்படி வித் டைம் டேபிள் 1 or 2 days ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தது, தட் இஸ் ஓகே. நார்மலாக நிறைய பேர் டைம் டேபிள் போடுவாங்க, ஒரு வாரத்தில் அந்த டைம் டேபிள் தூக்கி போட்டுருவாங்க. தட்ஸ் ஆல். டைம் டேபிள் எங்க இருக்குன்னே தெரியாது. பட் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்லாம் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், எம்சிக்யூன்னு சொல்லுவோம். டிஸ்கிரிப்டிவ் கொஷின் பேப்பர் இது வரைக்கும் நீங்க எழுதுறது, அது நீங்க பிஹெச்டி வரைக்கும் எழுதுறது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் கொஷின் பேப்பர். இப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க, உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கும், உங்களுடைய ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கும். பொண்ணுங்களாம் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கோலம் போட்ட மாதிரி இருக்கும் பேப்பர் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவா. யூ கெட் குட் மார்க்ஸ். டிஸ்கிரிப்டிவ் கொஷின் பேப்பர்ல வந்துட்டு நான் 80 மார்க் 90 மார்க் எடுக்கிறது வந்து பெரிய சேலஞ்சுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு மெமரி லெவல் நல்லா இருந்து ப்ரெசன்டேஷன் லெவல் நல்லா இருந்துச்சுன்னா எனிபடி கேன் கிராக் இட். இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனதுக்கு முக்கியமான காரணமே நாலேஜை செக் பண்ணாம ஒருத்தரோட மெமரி கெப்பாசிட்டியை செக் பண்ணது தான் நம்ம வந்து இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரினே சொல்லிட்டு இருக்கோம். ரீசனே நம்ம எஜுகேஷன் பேட்டர்னே தப்பு, எக்ஸாமினேஷன் பேட்டர்னே தப்பு. எப்படி வைக்கிறோம், ஒருத்தர் ஒரு செமஸ்டர் ஃபுல்லா படிச்சிருக்காரா அப்படின்னு பாக்குறதுக்கு தியரி கொஸ்டின் கேட்கறோம். அவர் என்ன பண்றாரு, படிச்சது அப்படியே மனப்பாடம் பண்ணி ஜெராக்ஸ் போடுறாரு. அப்ளிகேஷன் ஓரியன்டா கொஸ்டின் கேட்டா அவரால் சொல்ல முடியாது. என்ன ரீசன்னா சிஸ்டம் தப்பு இருக்கு. ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வரும்போது இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலைக்கு போறீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைக்கு போறீங்கன்னா அவங்க திறமையான எம்ப்ளாயி எதிர்பார்க்கறாங்க. இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்து ஒருத்தர் வரும்போது ஒரு திறமையா இல்லை அப்படிங்கறது அந்த போர்டெல்லாம் புரிஞ்சுக்கிச்சு. அதனாலதான் அவங்க டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் பேப்பர் கேட்கறது இல்லை. 1 or 2 அதுவும் எம்சிக்யூவோட சேர்ந்து தான் டிஸ்கிரிப்டிவ் கேட்பாங்க. யூபிஎஸ்சியில் போகும்போது டிஸ்கிரிப்டிவ் ஒரு பேப்பர் வரும், ஆனா எம்சிக்யூ தான் மெயின் பேப்பர். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒன்னு சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நம்ம டெஸ்ட் எழுதுறதே கிடையாது. சரி சார், எம்சிக்யூ டெஸ்ட்டுக்கு என்ன சார் பேசிக்கா எனக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் விஷயம், எம்சிக்யூ பேப்பர் தான் எழுத போறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா 2 விஷயம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒன்னு கான்செப்ட், சரிங்களா, ரெண்டாவது அப்ளிகேஷன் ஆஃப் த கான்செப்ட். ஓகே, சோ நான் பிராக்டிகலா क्वेश्चन கேக்குறேன். எல்லாம் பிகாம் முடிச்சிட்டு தான் வந்தீங்க இல்லையா? ஒரு ஒன் பிராக்டிகல் क्वेश्चन ஃபார் ஆல் ஆஃப் யூ. பிகாம் முடிச்சிருக்கீங்க எல்லாரும், கரெக்ட்? எனி அதர் டிஃபரண்ட் டிசிப்ளின்? எல்லாரும் பிகாம் தானே? பிகாம் வித் எம்காம் தானே? எஸ் சார். வாட் சொல்லுங்க. வாட் இஸ் திஸ் அப்ளிகேஷன் ஓரியன்டட் நாலேஜ்? இது மெஜாரிட்டி நம்ம ஸ்கூல் காலேஜ் சொல்லி கொடுக்கறதே இல்லை. ஏன்னா ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்துட்டு அந்த சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு பாடம் சொல்லி தராங்க, ரைட்? பட் எக்ஸாமினேஷன் ஓரியன்டேஷன்ல பாத்தீங்கன்னா அது மாதிரி சிலபஸ் மட்டுமே பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கற மெத்தட்லாம் போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு எல்லாமே அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் எதிர்பார்க்கறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நாங்க படிச்சதை அப்ளை பண்றோம் சார். கார்ப்பரேட் அக்கவுண்டிங் பேப்பர் இருக்காப்பா? கார்ப்பரேட் அக்கவுண்டிங் பேப்பர் இருக்கா எம்காம்ல? டீச்சர்ஸ் கேன் ஆன்சர். எஸ் சார். எஸ் இருக்கு. அதுல வந்து படிப்பீங்க. ஷேர் ஃபர்ஸ்ட் கால், கால் இன் அரியர், ஷேர் செகண்ட் கால் படிச்சிருக்கீங்களா? ஜர்னல் என்ட்ரி போடுறது பிராக்டிகலா அதெல்லாம் இருக்குதான்னு கேட்டா அதெல்லாம் சிஸ்டத்தை விட்டு போயே 15 வருஷம் ஆச்சுங்க. சொன்னா நம்புங்க. டிமேட் அக்கௌண்ட் எப்போ வந்ததோ அப்பவே அந்த ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் அரியரு ஃபோர் ஃபீச்சர் இதெல்லாம் போயிருச்சுங்க. இன்னும் இதெல்லாம் புக்ஸ்ல இருக்கு, இன்னும் சிலபஸ்ல இருக்கு, இன்னும் படிச்சுட்டு இருக்கோம். ப்ராக்டிக்கல் நாலேஜ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஒரு எம்காம் ஸ்டூடெண்ட் வந்துட்டு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பத்தி படிக்கிறீங்கன்னா ப்ராக்டிக்கலா அதெல்லாம் நீங்க பண்ணி பார்த்து கத்துக்கணும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பத்தி படிக்கிறீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்னதான் ஆகுதுன்னு சொல்லி. நிறைய மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு, தாராளமா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா ஒன்றும் பெரிய ரிஸ்க் கிடையாது, பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஆன்லைன் பேங்கிங் பத்தி எடுக்கிறாங்க, யாராச்சும் ஆன்லைன் பேங்க் யூஸ் பண்றாங்களான்னு கேட்டு அந்த விஷயத்தை பார்த்தா தான் நம்ம கத்துக்கணும். This is called application of knowledge. Right? சக்கரை இனிப்பா இருக்குன்னு 1000 டைம் எழுத தவிர ஒரு தடவை சாப்பிட்டு பார்க்கணும். That's called practical knowledge. அந்த practical knowledge தெரியலன்னா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல கால் வைக்க முடியும்.
அதான் சொல்றேன், உங்களுக்கு வச்சிருக்க சிலபஸ்க்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல இருக்கிற சிலபஸ்க்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதுக்கு இதுக்கும் பெரிய சம்பந்தம்லாம் எதுவுமே கிடையாது. இது டிகிரி வாங்குறதுக்காக இதை படிக்கணும், கரியரை செட்டில் பண்ணுறது நீங்க அதை படிக்கணும். அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் எதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? எனி எக்ஸாம்பிள்? சரிப்பா, சிம்பிள் லாஜிக் கேட்குறேன். ஒரு கார் வாங்குறீங்க இன்னைக்கு, ஒரு 5 lakhs 10 lakhs ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கார் வாங்குறீங்க, ரைட்? இஸ் இட் அசெட் ஆர் லயபிலிட்டி? அக்கௌண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கல, ஜென்ரலா கேட்கறேன். ஒரு கார் வாங்குறீங்கப்பா, அசெட் ஆர் லயபிலிட்டி? ஈஸியான ஆன்சர், டக்குன்னு சொல்லாமே. நீங்க ஆன்சர் பண்ணாதான் டிஸ்கஸ் பண்ண முடியும், இல்லாட்டி இந்த டாபிக் விட்டு அடுத்த டாபிக் போயிடும். தட்ஸ் ஆல். உங்களுக்கு தான் லாஸ், எனக்கு இல்ல. மீதியா இருக்கிறதுனால லாஸ். அசெட் தான் சார். இட்ஸ் அசெட் as per accounting principle. இட்ஸ் அசெட், கரெக்ட்? ஓகே. அசெட் வாங்குறதுடைய பர்பஸ் என்னமா? ஒரு அசெட் வாங்குற, லேண்ட், பில்டிங், மிஷினரி, பிளான்ட், கார், வேன், எதையோ வாங்குறீங்க. ஒரு அசெட் வாங்குறதுடைய பர்பஸ் என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ an asset. அசெட்டுடைய பர்பஸ் என்னப்பா? That should reap some profit, right? அசெட் வாங்கினீங்கன்னா அதுல கண்டிப்பா அது உனக்கு வருஷம் ஏதாவது ஒரு லாபம் கொடுக்கும், ரைட்? பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்குறீங்க, என்ன பண்ணுது? உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தருது, கரெக்ட்? லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் வாங்குறீங்க, ரெண்ட்ல சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு லாஜிக் வருது. இப்போ நான் சொன்ன மாதிரி, இப்போ ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, 10 years கழிச்சு விற்கிறப்போ யூ கெட் மல்டிபிள் பேக்கர்ஸ், கரெக்ட்? சேம் லாஜிக். இப்போ கார் வாங்கிட்டீங்க, ரைட்? 10 years கழிச்சு வித்தா என்ன ஆகும்? ஒன்றும் கிடைக்காது. இப்போ நான் 5 lakhs வாங்கின காரை 10 years கழிச்சு நான் 30,000 50,000 சேல்ஸ் பண்ணிட்டு போயிடும். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் லாஜிக் படி இதெல்லாம் டெப்ரிஷியேட்டிங் அசெட்னு சொல்லுவோம். அப்ரிஷியேட்டிங் அசெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். டெப்ரிஷியேட்டிங் அசெட்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இதுதான் ஒரு ஃபினான்ஸ் படிச்சப்பறம் உங்களுக்கு கிடைக்கிற ப்ராக்டிக்கல் நாலேஜ். இது எல்லாமே வந்து உங்க சிலபஸ்ல கிடையாதுங்க. இதெல்லாம் நீங்க வெளியே கத்துக்கணும். போயிட்டு ஃபினான்ஷியல் பிளானிங் கோர்ஸ் வெளியே லாகின் பண்ணீங்கன்னா கோர்ஸ் இது மாதிரி மாடியூல்ல கொடுப்பாங்க. விச் இஸ் த அப்ரிஷியேட்டிங் அசெட், விச் இஸ் டெப்ரிஷியேட்டிங் அசெட். புரியுதுங்களா? உங்களுக்கு இன்னொரு சிம்பிள் லாஜிக் சொல்றேன். இந்த ஸ்கில் எங்க யூஸ் ஆகும்னு சொல்றேன். நீங்க நான் சொன்னேன் இல்லையா, அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது. 10 years பேக் நான் ஒரு புல்லட் வாங்குறேங்க, என்ன ரேட் இருந்திருக்கும்? இன்னைக்கு இட் இஸ் அரௌண்ட் 1.5 1.4 lakhs. 10 years பேக் வந்து 90,000 இதோட ரேட், சரிங்களா? 90,000 10 years பேக் இன்வெஸ்ட் பண்ணா இன்னைக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, 40,000 50,000. இந்த பைக் நான் சேல் பண்ண எனக்கு அதான் கிடைக்கும். ஸோ இது மாதிரி அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டெப்ரிஷியேட்டிங் அசெட். சார் அப்போ அப்ரிஷியேட்டிங் அசெட்னா என்ன சார்? இந்த 90,000 அந்த புல்லட் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனியோட ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணா என்ன ஆகும்? எக்ஸாம்பிள், புல்லட் மேனுஃபேக்சரிங் பண்றதுல ஐச்சர் மோட்டார்ஸ் இஸ் தி பிரீமியர் கம்பெனி. லெட் அஸ் சும்மா ஒரு எக்ஸாம்பிள், உங்க காமர்ஸ்ன்றதுனால இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஐச்சர் மோட்டார்ஸ் உடைய ஷேர் பிரைஸ் செக் பண்ணுங்க அண்ட் ஹிஸ்டரியும் செக் பண்ணுங்க. So I want maximum. Okay. Screen தெரியுதா எல்லாருக்கும்? நான் இப்ப ஷேர் தெரியுதுங்க சார். தெரியுதுங்களா? நான் சிம்பிள் லாஜிக் சொல்றேன். ஸோ 10 years பேக், நல்லா டேட் பார்த்துங்க. 10 years பேக் அப்படின்னா இப்போ 2021 இல்லையா? இப்போ 2011 செக் பண்ணுங்க. ஓகே, அது என்ன மந்த்? அது 2011 செப்டம்பர். ஸோ 2011 செப்டம்பர்ல இந்த ஷேரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி பாருங்க 133 rupees பெர் பீஸ் ஷேருங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஷேரோட ரேட் 133 ரூபாய் 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க. லாஜிக் புரியுதுங்களா?
இன்னைக்கு என்ன ஷேர் ரேட்னு பாருங்க, 2896. இந்த 133 ரூபாய் 2896 வந்திருக்கு. அப்படியே எக்ஸல் திறந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் கால்குலேஷன். இதுதான் வந்து ஒரு காமர்ஸ் படிக்கிறவங்களுக்கு பேசிக்கா இது மாதிரி நாலேஜ் தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் தான் நீங்க வேலைக்கு போறப்போ அங்க கேட்கற கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க அங்க போயிட்டு ஜென்ரலா புல்லட் வாங்குறது அசெட் தான் சார், கம்பெனிக்கு இது அசெட் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு சிரிச்சிருவாங்க. ஸோ 133 இது பர்ச்சேசிங் பிரைஸ். அடுத்தது இதனுடைய இன்னைக்கு பிரைஸ் என்ன? இது இஸ் செல்லிங் பிரைஸ்னு சொல்லுவாங்க. 2896.55. 2896. ப்ராஃபிட் ஃபார்முலா என்ன தெரியுமாப்பா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. இதுதான் காஸ்ட் பிரைஸ். நீங்க இன்வெஸ்ட் பண்றது தான் காஸ்ட் பிரைஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எப்பவுமே செல்லிங் பிரைஸா எடுக்கணும். கரெக்ட்? So this is the profit per share. 10 வருஷத்துல ஒரு ஷேர்ல எவ்வளவு ப்ராஃபிட். எப்பவுமே நம்ம ப்ராஃபிட் அமௌண்ட் வச்சு பெருசா பேசக்கூடாதுங்க. You should look at the percentage you get per year per month. அந்த கால்குலேஷன் பண்ணணும். So this is profit and this is selling price. எக்ஸல் தெரியுது எல்லாருக்கும்? எக்ஸல் தெரியுதாப்பா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கிடைக்கும். கரெக்டா? அதே மாதிரி எக்ஸல் யூஸ் பண்ண கத்துக்குங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அனலிட்டிக்கல் டூல் ஃபார் ஃபினான்ஸ். இது என்ன தெரியுதுங்களா? திஸ் இஸ் கால்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். Profit percentage 10 years க்கு 2077% profit கொடுத்திருக்கீங்க. No business can give this. 2077 கொடுத்திருக்கு. So இது வந்து 10 years இல்லையா? What about 1 year profit? நார்மல். அதாவது செல்ல செலக்ட் பண்ணி டிவைடட் பை 10 கொடுத்தீங்கன்னா 1 year profit 207% 1 year appraisal உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பெர் மந்த். ஆல் மந்த்ஸ் இல்லையா? டிவைடட் பை 12. ஸோ ஒரு மாசத்துக்கு 18% ரிட்டர்ன். சிம்பிளா சொன்னா 18 வட்டி ஒரு மாசத்துக்கு கொடுத்துருக்குதுங்க. இஸ் திஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட்? ஆர் இந்த பைக்கை வந்துட்டு நான் 90,000க்கு வாங்கினேன் சார், இப்போ நான் 40,000க்கு சேல்ஸ் பண்றேன் சார் அப்படின்னா லாஸ் தான் ஒரு பர்சன்டேஜ் பண்ணிக்கலாம். பட் பைக் ஆஸ் எ யூட்டிலிட்டி, அது நீங்க டிரைவ் பண்ணீங்க, ஸ்டைலா இருந்தது, போனோம் வந்தோம், எல்லாமே ரைட். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ 2011ல ஒருத்தர்கிட்ட 1 lakh கொடுக்குறேன். அவர் இதுல இன்வெஸ்ட் பண்றாரு. இன்னொருத்தர்கிட்ட 1 lakh கொடுக்குறேன், ஒரு பைக்ல இன்வெஸ்ட் பண்றாரு. யார் பணக்காரா இருப்பான்னு பார்த்தோன்னா இவர் இதுல இன்வெஸ்ட் பண்ணவர் தான் பணக்காரா இருப்பார். பட் அகைன் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னது அப்ரிஷியேட்டிங் அசெட் டெப்ரிஷியேட்டிங் அசெட்டை நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தானே தவிர்த்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றதுக்காக நான் கண்டிப்பா அதை சொல்லலை. ஸோ டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஏன்னா ஷேர் மார்க்கெட் ஹஸ் போத் சைட்ஸ். நல்ல ப்ராஃபிட்ல இருந்த கம்பெனியும் இப்போ லாஸ்ல எல்லாம் போய் ஒண்ணுமே எல்லாம் போயிருக்கு. அதனால நான் சொன்னேன்றதுக்காக இதை நீங்க வந்து ஒரு பெரிய இதுவை எடுத்துக்கூடாது. டிஃபரன்ஸ் புரிஞ்சுதுங்களா? அப்ரிஷியேட்டிங் அசெட் டெப்ரிஷியேட்டிங் அசெட். இப்போ இன்னொரு பெரிய கம்பெனி காட்டுறேன், பெருசா லாஸ் ஆன கம்பெனி ஒன்று காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும் ஷேர் மார்க்கெட்ல ஈக்குவலி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும்ன்றது புரிய ஆரம்பிக்கும். ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். முகேஷ் அம்பானி கம்பெனி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன். பழைய ரிலையன்ஸ் போன் 501 போன் 501 ரூபாய்க்கு ஒரு போன் கொடுத்தாங்க 2005ல. ஸ்டீல் போன், கீழே போட்டா கூட உடையாது. ஸோ இதனுடைய ஹிஸ்டரி பாருங்க. இந்த ஷேர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2007ல வந்து 576, even it has reached more than that. 707 2017ல ஒரு ஷேரோட விலை 700 ரூபாய்க்கு வித்துருக்குதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு இந்த ஷேரோட விலை வெறும் 3 ரூபாங்க. ஏன்னா அந்த கம்பெனி மூடுற நிலைமையில இருக்குங்க.
அதான் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் நீங்க மானிட்டர் பண்ணுங்க. இப்போ ஒருத்தர் இதுல லாஸை மிட்டிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாருன்னா அவர் இந்த ஸ்டேஜ், ஐ மீன் அவர் எப்ப இந்த ஷேர் இது மாதிரி டிராஸ்டிக்கலா இறங்குதுன்றத கண்டுபிடிச்சாரோ அந்த ஸ்டேஜ்லயே ஒரு மார்க்கெட் விட்டு எக்ஸிட் ஆயிருக்கணும். எக்ஸிட் ஆனா தப்பிச்சுக்குவார், நஷ்டம் வராம தப்பிச்சுக்குவார், இல்லாட்டி மாட்டிக்குவார். அண்டர்ஸ்டுட்? ஷேர் மார்க்கெட்டோட ரெண்டு சைடு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். யாராவது 700 ரூபாய்க்கு வாங்கி இது ஒரு அசெட்னு வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். இது மாதிரி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க தான் என்ன சொல்லுவாங்க, ஷேர் மார்க்கெட்டால நான் கவுந்துட்டேன், எல்லாமே போயிடுச்சுப்பா. ஸோ பி கேர்ஃபுல். லைக் எனி பிசினஸ், இஃப் யூ ஆர் டூயிங் அ ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங், யூ ஷுட் பி மச் மோர் கேர்ஃபுல். கம் பேக். இதுதான் ப்ராக்டிகல் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். இது எந்த புக்லையும் கிடையாதுங்க. நீங்க எத்தனை புக் வேணா எடுத்து படிக்கலாம் லைப்ரரி போயிட்டு. எந்த புக்லையும் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் சொல்லி தர மாட்டாங்க. பட் நீங்க ஒரு வேலைக்கு போற என்ட்ரன்ஸ் போகும்போது இந்த மாதிரி ஸ்கில் இருந்தா நீங்க ஈஸியா பிளேஸ் ஆயிடுவீங்க. அதே மாதிரி எப்பவுமே ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு படிங்க. லோக்கல் ஆத்தர் புக்கு தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. ஈவன் ஃபார் டீச்சர்ஸ் ஐ எம் அட்வைசிங். டீச் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக தயவு செஞ்சு லோக்கல் ஆத்தர் புக்ஸ்ல கை வைக்காதீங்க. நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது அவங்களுக்கு பேஸ் நாலேஜ் ஸ்ட்ராங்கா இல்லாம போயிடும். பட் இன்கேஸ் உங்களுக்கு ரூரல் க்ரௌட் அதிகமா இருக்கு, நிறைய வில்லேஜ்ல இருந்து வர பசங்க இருக்காங்க, எனக்கு நோ அதர் ஆப்ஷன், அந்த லாங்குவேஜ் எல்லாம் ஹை எண்ட்ல இருக்குன்னா இட் இஸ் ஓகே. ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்னா நான் என்ன சொல்ல வரேன் புரியுதுங்களா? எக்ஸாம்பிள், ரிசர்ச் மெத்தடாலஜி படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆத்தர். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பீங்க, ஸ்டாண்டர்ட் ஆத்தர் யாரு? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எடுத்தீங்கன்னா பிரசன்ன சந்திரா, ஐஎம் பாண்டே, இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ். இது மாதிரி புக்ஸ் தான் நீங்க படிக்கணும். மார்க்கெட்டிங் படிக்கிறீங்களா, ஃபிளிப் கோட்லர் படிக்கணும். புக்கு பெருசா இருக்குன்னு பயப்படக்கூடாது. நீங்க பிஜி வந்துட்டீங்க, நீங்க ஸ்கூல் பையனுடைய புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எந்த லெவல்லயும் இருக்கு. நீங்க படிச்ச ஸ்கூல் புக்லாம் வேற, ரைட்? ஸோ நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ல இருந்து படிக்கும்போது யூ கெட் மோர் நாலேஜ் அபவுட் த சப்ஜெக்ட் மேட்டர். அது உங்களுக்கு இது மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் போகும்போது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ல இருந்தாங்க எடுக்கிறாங்க, லோக்கல் ஆத்தர் புக்ல இருந்து யாரும் கொஸ்டின் எடுக்கிறது இல்லை. டிப்ஸ் டு ஸ்டடி இன் a systematic way. சார் நான் படிக்கிறேன் சார், பட் எனக்கு படிக்கும் போதே தூக்கமாக வருது சார், நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. என்ன ரீசன்னா நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் ஒன்று இருக்கு. ஒரு கிளாஸ் நடத்தினா எவ்வளவு நேரமா கவனிக்க முடியும்? எனி ஐடியா? ஒரு 40-50 நிமிஷம் கிளாஸ் நடக்குது. ஆக்சுவலி எவ்வளவு நேரம் அங்கே லேர்னிங் இருக்குன்னு தெரியுமா? கத்துக்க முடியும். எவ்வளவு நேரம் ஒருத்தர் கத்துக்குவாங்க? என் கிளாஸை பேஸ் பண்ணி சொல்லாதீங்க, ஜென்ரலா சொல்லுங்க. 50 நிமிஷம் இருக்க கிளாஸ்ல எவ்வளவு நேரம் ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா கவனிப்பார்? அந்த ஸ்டூடெண்ட் ஆகிய நீங்களே சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டர். 20 minutes சார். மேக்ஸிமமே 20 மினிட்ஸ் தாங்க. வெரி குட். மேக்ஸிமம் 20 மினிட்ஸ். ஸ்டான்லி இன்னொரு தடவை சொல்லுங்க, கேட்கல. 10 நிமிஷம் சார். 10 நிமிஷம். ஸ்டான்லியோட கெப்பாசிட்டியை ஸ்டான்லி சொல்லிட்டார். ஓகே, ஒரு டக்குன்னு வந்து மைண்ட் வேற எதுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ 15 to 20 மினிட்ஸ் நான் சொல்ல ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்ற விஷயம். 15 to 20 மினிட்ஸ் தாங்க ஒரு ஸ்டூடெண்ட் லிசன் பண்ணுவார். அப்போ எவ்வளவு நேரம் அவரால் படிக்க முடியும்னா, படிக்கிறதும் 1/2 hour மேலே படிக்க முடியாது ஒரு சேம் சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா. ஸோ சப்ஜெக்டை எவ்ரி 30 மினிட்ஸ் ஒன்ஸ் மாற்றி படிச்சீங்கன்னா உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். இல்லை சார் என்னால் 6 மணி நேரம் கூட ஒரே புக் படிக்க முடியும்னா வெல் அண்ட் குட், கேரி ஆன். இது படிக்க முடியாதுன்னு சொல்றவங்க தான் அந்த டிப். அது நீங்க ஜெனரல் எக்ஸாமினேஷன் படிச்சாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிச்சாலும் சரி, சப்ஜெக்டை எவ்ரி 30 மினிட்ஸ் மாத்துங்க. 3 மணி நேரம் படிக்க போறீங்கன்னா கண்டிப்பா அதுல 5-6 சப்ஜெக்ட் மாத்தி படிச்சீங்கன்னா உங்களால இன்ட்ரெஸ்டிங்கா படிக்க முடியுங்க. அதுதான் விஷயம். ஸோ அந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் தெரியாம நம்ம இந்த 2 hour தொடர்ந்து நார்மலா இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஆளுங்க அக்கௌண்ட்ஸ் பீரியடா 2 hours சேர்த்து போடுங்க, அப்பதான் நான் சம் எடுக்க முடியும் டீச்சர்ஸ்லாம். சம் நீங்க எடுத்துருவீங்க, அவங்களுக்கு புரியணும்ல. ஸோ 2 hour கிளப் பண்ணி ஒரே சப்ஜெக்ட் படிக்கவும் கூடாது, நம்ம எடுக்கவும் கூடாது. சின்ன பிரேக்காக இருக்கும். அப்படி எடுக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹவர் முடிச்சு செகண்ட் ஹவர் போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஏதாச்சும் ஒரு ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டி கொடுங்க. அவங்க போன் எடுத்து ஏதாவது பார்த்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். மெமரி டெக்னிக்ஸ், ஒரு விஷயத்தை எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது? மெமரி டெக்னிக்ஸ், நிமோனிக், மெனி அதர் வேஸ். அது வந்து இந்த நிமோனிக் டெக்னிக் வந்து ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் காமன் டெக்னிக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஆனா ஒருத்தருக்கும் மாறும். இத்தாலியோடைய கேபிட்டல் என்னப்பா? இத்தாலியோடைய கேபிட்டல்
ரோம். ஓகேங்களா? ஸோ நான் இதை எப்படி படிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லிஸ் ரோமிங் அரௌண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஸோ இட்லிஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் இட்டாலியா தான் இட்லின்னு சொன்னேன். ரோமிங் அரௌண்ட்னா நம்மளை சுற்றி இருக்க இட்லி கடை எங்கே போனாலும் பார்க்கலாம். கரெக்டா? இட்லிஸ் ஆர் ரோமிங் அரௌண்ட் நான் ஞாபகம் வச்சுக்கிறதா இப்படி படித்தேன். கொஞ்சம் நிமோனிக் டெக்னிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் இங்கிலீஷில் கொஞ்சமாவது ஃப்ளூயன்சி டெவலப் பண்ணிக்கணும். அப்போதான் உங்களுக்கு அது மாதிரி டக்குன்னு கோடிங் பண்ண முடியும். இப்போ நான் இங்கிலீஷில் டக்குன்னு கோட் பண்ண ஒரு விஷயத்தை அது மாதிரி பண்ண முடியும். இது மெமரி டெக்னிக்கில் ஒன் மெத்தட், நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. கன்சிஸ்டன்ட் கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன், இது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பண்ணாலும் இது பண்ணுமா? அது என்ன சார் கன்சிஸ்டன்ட் அண்ட் கண்டினியூஸ்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு இது கேட்குறேன், ஒரு கொஸ்டின் கேட்குறேன், பதில் சொல்லுங்க. ஜிம்முக்கு ஒரு 2 மாசம் போறீங்கப்பா, ஆம்பளை பசங்கலாம் நிறைய ஜிம்முக்கு போவாங்க. 2 மாசம் போயிட்டு ஃப்ரெண்டோட கல்யாணம் ஒன்று ராஜஸ்தான்ல வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ஜாலியாக கிளம்பிடுவோம். ஒரு 15 days அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு திருப்பி வரீங்க, ரைட்? சேம் ஜிம், சேம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்போ பிசிக்கலா எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? ரெண்டு மாசம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு 5 நாள் பிரேக் எடுத்தீங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வந்துருக்கீங்க. இப்ப திருப்பி எக்ஸசைஸ் பண்ணணும், அதே ஜிம்முக்கு போய் பண்றீங்க. என்ன மாதிரி ஒரு பிசிக்கல் ஃபீல் இருக்கும் உங்களுக்கு, பிசிக்கலி ஆர் மென்டலி, வாட்ஸ் ஓவர்? சீக்கிரம் சொல்லுங்க. யாருமே ஜிம் போறது இல்லையா? எனிதிங், யோகா, மெடிடேஷன், எனிதிங். ஒரு பிரேக் எடுத்துட்டு பண்ணீங்கன்னா your muscles will not support you. கரெக்ட்டுங்களா? திருப்பி பெயின் எடுக்கும். ஃபர்ஸ்ட் 2-3 நாள் பண்ணும்போது அந்த பெயின் திருப்பியும் வரும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எம்காம் டிகிரி வேணா நீங்க எக்ஸாம் அன்னைக்கு முன்னாள் படிச்சு பாஸ் பண்ணிடலாங்க, 100% நான் கேரண்டி தர முடியும். அக்கௌண்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் தவிர்த்து தியரி பேப்பர்லாம் நான் சொன்ன மாதிரி 2-3 ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு நல்ல பக்கமா அழகழகா எழுதுற ஆளுங்க விளையாட்டு காட்ட முடியும். நான் இல்லைன்னே சொல்லுங்க, பண்ண முடியும். ஏன்னா உங்க பேப்பர் எவாலுவேட் பண்ணும்போது they take just 3-4 minutes to evaluate your paper. ஸோ தாராளமா அந்த மாதிரி பூண்டு விளையாடி பாஸ் பண்ணிட்டு போயிட்டு பந்தா காட்டலாம். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல இது மாதிரி விளையாட்டெல்லாம் காட்ட முடியாதுங்க. நீங்க கண்டினியூஸா ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்க யாரா இருந்தாலும், அது நெட் எக்ஸாமோ எந்த எக்ஸாமா இருந்தாலும், இந்த 1 இயருக்கு இது மாதிரி தவிர்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப தவிர்க்க முடியாத விஷயம்னா பிரச்சனை இல்லை, பண்ணிக்க வேண்டியதுதான். தவிர்க்கலாம் அப்படின்னா தவிர்த்து. ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ் வந்து அஸ்ஸாம்ல நடக்கும். அதுக்கு ட்ரெயின் பிடிச்சி 1 வாரம் போய் வேஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க 6 மாசம் படிச்சு வச்சதெல்லாம் லேசா மறந்துடும் அந்த 1 வாரத்துக்கு. திருப்பி நீங்க முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 4 நாளைக்காக 6 மாசத்தை இழக்கணுமா நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க வரலன்னா ஒரு சின்ன வருத்தம் இருக்கும், அதுக்காக கல்யாணம் நின்றாது, தாலி கட்டாம விட்டுற மாட்டாங்க, அதையும் புரிஞ்சுக்கீங்க. நீங்க வரலன்றதுனால அங்க ஒண்ணு நிக்க போறது இல்லை, ரைட்? ஸோ எது முக்கியம் நீங்க டிசைட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கனாலே வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் கண்டினியூஸா இருக்கும், உங்களுக்கு டச் கண்டினியூஸா இருக்கும். பிரெயினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தொடர்ந்து படிச்சீங்கன்னா புது நியூரான்ஸ் கிரியேட் ஆகும். சின்னதா பிரெயின்ல வந்து கோடு கூட கிரியேட் ஆகும். இது நீங்க லாங் பிரேக் எடுத்தீங்கன்னா அது கோடு அழிஞ்சிருங்க. நம்ம சின்ன பசங்கலாம் சொல்லுவாங்கல்ல, படிச்சா மறந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்கலாம் சொல்லுவாங்க, பெரிய பசங்களும் இப்ப சொல்றது சகஜமாயிடுச்சு. மறந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த வந்த நியூரான்ஸ் எல்லாம் திருப்பி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது போகக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து அதை சப்ஜெக்ட் வச்சு ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டே இருக்கணுங்க. அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன் பார்த்தாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்லாம் எதுன்னு தெரியும், அந்த மாடல்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, எப்பப்பெல்லாம் நீங்க அந்த மாதிரி மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்களோ அப்போ வந்து ஒரு நாள் ஃபுல்லா டெஸ்ட் எழுதக்கூடாதுங்க. அந்த டெஸ்ட் 1 மணி நேரம்னா 1 மணி நேரத்தில் நீங்க அந்த டெஸ்ட்டை முடிக்கணும். அது நீங்க 20 கொஸ்டின் எழுதுவீங்களோ, 30 கொஸ்டின் எழுதுவீங்களோ, 10 கொஸ்டின் எழுதுவீங்களோ, என்ன எழுதுறீங்களோ, தட் இஸ் யுவர் ஒரிஜினல் ஸ்பீட்.
நம்மளால மார்க் டெஸ்ட் எதுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா காலையில ஆரம்பிப்பான் அந்த டெஸ்ட்டை, சாயந்தரம் ஈவினிங் 7 வரைக்கும் ஒவ்வொன்றா நோண்டுவான். அது பெரிய தப்புங்க. மார்க் டெஸ்ட் எழுதணும்னு சொன்னா 3 மணி நேரம் டெஸ்ட்டை 3 மணி நேரத்துல முடிச்சுட்டு போயிடணும். சரி சார், 3 மணி நேரத்துல வந்து 150 கொஸ்டின் சொல்றீங்க, என்னால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, 50 கொஸ்டின் தான் சார் பண்ண முடிஞ்சது 3 மணி நேரத்துல. வெல் அண்ட் குட். அந்த 50 கொஸ்டின் தான் உங்களுடைய ஸ்பீடுன்றது புரிஞ்சுங்க. 150 கொஸ்டின் கொடுக்குறாங்க 3 மணி நேரம்னா நீங்க 130 கொஸ்டினை கிராக் பண்ணணும், அப்பதான் வேலை கிடைக்கும். அதுதான் உங்க ஸ்பீடுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, அதுக்கான ட்ரைனிங்ஸ் என்ன எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் இப்போ நான் வந்து மார்க் டெஸ்ட் 2ஆ பிரிப்பேன் என்னோட செஷன்ஸ்ல. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டான டைம்ல மார்க் டெஸ்ட் எழுதி முடிக்கிறது, அது உங்க ஸ்பீடு தெரிஞ்சுக்கிறது. எக்ஸாம்ல நீங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி பண்ண அந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா படிக்கணும்ல, அப்பதானே இந்த FAQs கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். 3 மணி நேரம் கழிச்சுட்டு மதியம் சாப்பிட்டு லைட்டா தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 3 மணிக்கு உட்காருங்க, அந்த கொஸ்டின் பேப்பரை பொறுமையா அலசுங்க. என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ஆப்ஷனா வந்திருக்கு, இந்த ஆப்ஷன் ஏன் ஆன்சர், மற்ற ஆப்ஷன்ல ஏன் ஆன்சர் கிடையாது. இந்த மாதிரி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்கும். ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணும், ப்ராக்டிஸ் நிறைய எடுக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல நம்ம ஆளுங்க பண்ற பெரிய தப்பு என்னன்னா, கடைசி வரைக்கும் என்ன பண்றது, எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க டிஎன்பிஎஸ்சி சென்டர்லாம் போயிருப்பீங்க, பிஜி வரைக்கும் வந்தீங்க, டிஎன்பிஎஸ்சி சென்டர்லாம் கால் பதிச்சிருப்பீங்க. ஐ மீன் இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் கடைசி வரைக்கும் நம்மளால ஒரு புக்கை வச்சு நோண்டுவோம். எக்ஸாமுக்கு உள்ள பெல் அடிக்கிற வரைக்கும் அந்த புக்கை வச்சு தடையிட்டு இருக்கும். இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் புக்கை மட்டும் தாங்க புரட்டுவாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் படிக்காத இன்னைக்கு காலைல படிக்க போறேன். ஸோ எக்ஸாம் அன்னைக்கு முன்னாலும் எக்ஸாம் போற அன்னைக்கும் படிக்கவே கூடாதுங்க. அதான் சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு 6 மாசம் 1 வருஷம் முன்னாடி எவ்வளவு ரஃப் அண்ட் டஃபா படிக்கணுமோ படிங்க. எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பி ரிலாக்ஸ்ட். உங்கள் மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய ஏதாவது கேளிக்கை நிகழ்ச்சிகளில் அந்த பரீட்சைக்கு முன்னாடி 2 நாள்ல ஈடுபடலாம். ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அதே மாதிரி எக்ஸாமினேஷன்ல, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல கொஸ்டின் அட்டன் பண்றப்போ ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போல்லாம் ஆன்லைன் எக்ஸாம் தான் நிறைய உங்களுக்கு. ஸோ கொஸ்டின்ஸ்லாம் ரேண்டமா வந்துகிட்டே இருக்கும். டோன்ட் ஆன்சர் இட் இஃப் யூ டோன்ட் நோ. நெகட்டிவ் மார்க்கிங் இருந்தால் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, தெரியாத கொஸ்டின் தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா தெரியாத கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் தான் என்ன ஆகும்னா எடுத்த மார்க்கும் போயிடும். இப்போ நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 0.33 வச்சிங்கன்னா பார்க்கும்போது பெருசா தெரியாது, 0.33 ஒரு மேட்டரா அப்படின்னு தெரியும். ஆனா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் தப்பா எழுதிட்டீங்கன்னா ஒரு கரெக்டான கொஸ்டினுக்கு எடுத்த 1 மார்க் அதுல போயிடும். கஷ்டம் தானே? ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லாம் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் எழுதும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா பேங்கிங்லாம் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. டிஎன்பிஎஸ்சி போறீங்கன்னு வச்சுங்களேன், அங்க நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்னா 2 விஷயம் பண்ணணும். ஒன்னு, தெரிஞ்ச கொஸ்டினை முதல்ல எழுதிட்டு வந்துடணும். அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும் எக்ஸாமினேஷன் ஹாலில். கரெக்டா? இப்போ நீங்க யூனிவர்சிட்டி எக்ஸாமே எழுதுறீங்க, ரைட்? கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே முதல் ஒரு 2 தெரிஞ்ச கொஸ்டின் நீங்க நல்லா எழுதிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தனி கான்ஃபிடன்ஸ் வரும். உண்டா இல்லையா? கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே கொஞ்சம் பயமா இருக்கும், பட் ஒரு 2-3 தெரிஞ்ச கொஸ்டின் எழுதணும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். வருமா வராதா? எஸ் ஆர் நோ? குயிக். யாருமே எக்ஸாம் எழுதல போல இருக்கு இது வரைக்கும். அட்லீஸ்ட் கொரோனாக்கு முன்னாடியாவது ஒரு எக்ஸாம் எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். கொரோனால தான் அந்த பயமும் வராது, கான்ஃபிடன்ஸும் வராது. நம்ம வீட்டுல இருந்தே பரிசு எழுதுறோம், எல்லாம் நம்ம பக்கத்திலே இருக்கு, பயம் தெரியாது. நார்மலா எக்ஸாமினேஷனால நீங்க எழுதும் போது வின்சன் வெரி குட், கண்டிப்பா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லையும் அந்த சக்சஸ் மைண்ட் செட்னு ஒன்று சொன்னோம், அது ரொம்ப முக்கியங்க. நீங்க முதல்ல எழுதுற அந்த ஒரு 15-20 கொஸ்டின் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் மேலே போயிடும். ஸோ அடுத்து வர்ற கொஸ்டினை போல்டா ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த பாசிட்டிவான திங்கிங் உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாசிட்டிவான ஆன்சரை உங்க கண்ணில் காட்டுங்க. பிலீவ் மீ, இட் ஹேப்பன்ஸ். பட் அதுவே வந்து ஒரு 20 கொஸ்டின் எழுதி முடிச்சிட்டீங்க 100 கொஸ்டின்ல, உங்க மூளை சொல்லுது என்னத்தை எழுதி இல்லை, அந்த 20 கொஸ்டினுமே ரொம்ப சந்தேகம் தான் அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சுன்னு வச்சுங்க. அது நீங்க ரேண்டமா அடிச்சீங்கன்னா அப்படிதான் இருக்கும். 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் வரிசையா நீங்க வந்து எல்லாத்தையும் அட்டன் பண்ணீங்கன்னா அப்படிதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச கொஸ்டினை முதல்ல 1 மணி நேரத்தில் அட்டன் பண்றேங்க, அடுத்த 1 மணி நேரம் எப்படி வேணா போகட்டும்னு டிசைட் பண்ணுங்க. இல்ல 3 மணி நேரம் எக்ஸாமா, நான் 2 மணி நேரத்துக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் தாங்க அட்டன் பண்ணுவேன். கடைசி 1 மணி நேரம் நெகட்டிவ் இல்லை அப்படின்ற பட்சத்துல தெரியாத கொஸ்டினுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வாங்க.
தெரியாத கொஸ்டின் ஆப்ஷன் கிளிக் பண்றதுலயே ஒரு ட்ரிக் இருக்குங்க. ப்ராபபிலிட்டின்னு படிச்சிருப்பீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல, இல்லை ஸ்கூல் மேக்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க. அந்த ப்ராபபிலிட்டி டெக்னிக் தாங்க யூஸ் பண்றோம். ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் கரெக்டுங்களா? ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன். அப்போ அப்ராக்சிமேட்லி 100 கொஸ்டின் இருக்குன்னா அப்ராக்சிமேட்டா சொன்னா 25 கொஸ்டினுக்கு ஏ ஆன்சரா இருக்கும், 25 பி, 25 சி, 25 டி. நான் அப்ராக்சிமேஷன் தான் சொல்றேன், எக்ஸாக்டா சொல்லலைங்க. ஸோ இப்போ நான் 100 கொஸ்டின்ல 75 கொஸ்டின் எழுதிட்டேங்க. எனக்கு 25 கொஸ்டின் உண்மையிலே ஆன்சரே தெரியலைங்க. ரேண்டமா ஏபிசிடி போடுற டெக்னிக்கை விட்டுருங்க. போடுறீங்களா, 25 கொஸ்டினுக்கு ஏ போடுங்க, இல்லை 25 கொஸ்டினுக்கு பி போடுங்க, இல்லை சி இல்லை டி, ஏதாச்சும் ஒன்று தெரியாத கொஸ்டினுக்கு எல்லாம் போட்டுவாங்க. கண்டிப்பா 25 கொஸ்டின் நீங்க ஏ கிளிக் பண்றீங்கன்னா அதுல 10 கொஸ்டின் அது கரெக்ட் ஆயிடும். ஏன்னா ஆன்சர் அப்படித்தாங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஒரு ஆப்ஷன் கிடையாது. ரொம்ப லக்கா இருந்தா 25 கொஸ்டினுமே கிளிக் ஆயிடும், அது வேற விஷயம். பட் நான் சொல்றது ஒரு மினிமம் லக் உள்ள ஆள் கூட 10 கொஸ்டின் கிளிக் ஆகும். ஃபைன். I end my session here. Session is open for discussion, questions. என்னோட ஃபீட்பேக் நான் சொல்லிடுறேன். இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஓகே, பட் பிஜி வந்துட்டீங்க, வாயுள்ள பிள்ளை தான் பழிக்கும், பேசினா தான் வந்து பைசா பார்க்க முடியும். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி. ஓகே, ஐ வாண்ட் ஃபீட்பேக் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ். செஷன் உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத சொல்லணும். ஓரல் ஃபீட்பேக், டெக்ஸ்ட் அடிக்காதீங்க, ஓரல் ஃபீட்பேக். கேள்விக்கு தான் பதில் சொல்ல எதையாவது நீங்க சொல்லலாம். கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருந்ததுங்க சார், பூஸ்டப் பண்ண மாதிரி இருந்ததுங்க சார். ஓகே, ஸ்பெசிஃபிக்கலி ஏதாவது ஒரு ஏரியா உங்களுக்கு ரொம்ப பூஸ்டப் பண்ணது? ஸ்பெசிஃபிக்கா அதான் 2-3 ஏரியா நீங்க பூஸ்டப் ஆன ஏரியா. சார் அந்த கார் வந்துட்டு அசெட் இல்ல லயபிலிட்டின்னு சொன்னீங்களா ஜெனரலா? ஆமா, கார் லயபிலிட்டி தான். தெரியாம தான் நிறைய பேர் 4 கார் வாங்குறாங்க. சார் ஆமா சார், அது புதுசா இருந்துச்சு சார். அது வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ் நான் அட்டெண்ட் பண்ணேன். அந்த கோர்ஸ்ல எனக்கு சொல்லி கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அவ்வளவு. அசெட் அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணலாம், அப்ரிஷியேட்டிங் அசெட், டெப்ரிஷியேட்டிங் அசெட் கிளாசிஃபை பண்ணலாம். ஓகே, குட் குட், தேங்க் யூ. எனிபடி எல்ஸ் வுட் லைக் டு கிவ் எனி அதர் ஃபீட்பேக்? சார் அப்புறம் லாஸ்டா சொன்ன அந்த 1 மார்க் டிக் பண்றது சார், நல்ல ஐடியா சார் அது. ஆமா, நம்மால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரேண்டமா அங்கே ஏபிசிடி ஏபிசிடியே போட்டு ஜிக்ஸாக்கா போவாங்க. அதுல கிடைக்கிற லக்கை விட ஒரே ஆப்ஷன் கிளிக் பண்ணா லக்கு ஜாஸ்தி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஹுசைன், தேங்க்யூ தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் இன்னொன்னு சார், அந்த 100 தடவை சக்கரை இனிப்பா இருக்குன்னு சொல்றதை விட அதை சாப்பிட்டு பார்த்து ஒரு தடவை இனிப்புனா என்னன்னு தெரியும். இப்ப குழந்தை கூட சொல்லுவோம் தெரியுமா, நெருப்பு கிட்ட விளையாடாத, விளக்குல விளையாடாத, சுடுன்னு சொல்லுவோம். குழந்தைக்கு அது புரியவே புரியாது. ஒரு தடவை சுட்டுக்குச்சுன்னா குழந்தை அப்புறம் சேஃபா இருக்கும். கரெக்டா? அதே லாஜிக் தான். ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. எனிபடி எல்ஸ்? யூ ஹேவ் 5 more minutes. வேற ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். சார் நீங்க சொன்ன இந்த ஷேர் மார்க்கெட் பத்தி கொஞ்சம் நல்லா புரிஞ்சுது சார். ஓகே ஓகே, அது கத்தி மாதிரி வச்சு ஆப்ரேஷன் பண்ணி ஒருத்தர் பழைக்கும் வைக்கலாம், ஒருத்தர் போட்டும் தரலாம். ஷேர் மார்க்கெட் பத்தி இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்சிஎஃப்எம்ல சரி என்ஐஎஸ்எம்ல மாடியூல்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்ஸ்லாம் படிச்சுட்டு பிகம் ஏ இன்வெஸ்டர். ஐ வெல்கம் எவ்ரிபடி. ஏன்னா அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, எல்லாமே பிடிஎஃப் கோர்ஸ் தான். அது உங்களுக்கு ஃபுல்லாவே நோட்ஸ் எல்லாம் ஃப்ரீ தான். எக்ஸாம் எழுதணும்னா மட்டும் 1000 rupees கட்டணுங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ அகில் நாராயணன், தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாருமா? Okay, hand over the session to our moderator. Thank you all. Thanks for the opportunity. Thank you, sir. Sir, really the session was so effective and wonderful. You gave an overview about understanding and how to prepare for competitive exams, and overview about stock markets, and also about the preparation for future examinations and studies. Thank you, sir, for your wonderful speech. Now I would like to call upon Ms. Subhatra Devi
Assistant Professor, Department of Commerce would seek to deliver the vote of thanks. We thank our special guest for delivering effective and motivational words to our students. Your words will definitely motivate and inspire our students. Thank you, sir. I would like to thank all my faculty friends and my dear students for attending such a wonderful session. Thank you, one and all present here. Thank you, sir. Thank you, ma'am. Have a good day to all. Wish you the same, sir. First year. Others leave the meeting. மேம் கேட்கல மேம். First year PG students stay in line. Others can leave the meeting. ஓகே மேம். பிரசன்னா மேம் ரெக்கார்ட் எப்படி மேம் ஆஃப் பண்றது? 1 minute, sir. Sir, record off பண்ணிடுங்க.